நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அவளுடைய சுருட்ட முடி அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவ என்னென்னமோ பண்ணி அவளுடைய முடியை ஸ்ட்ரைட் பண்ணலான்னு பாப்பா. ஆனா அது ஸ்ட்ரைட்டாவே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இவ ஏன் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான்னா, இந்த முடியோட போய் அவ யார்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவ தன்னுடைய முடியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பையன் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்றது தான் அவளுடைய ஆசையே. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பொண்ணு பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் தண்ணிக்குள்ள மூழ்கிடுவான். அவனை இவ தான் காப்பாத்துவா. அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்த்து அந்த பையன் இவ படிக்கிற ஸ்கூல்லயே இவ கிளாஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிடுவான். அப்புறம் அந்த பொண்ணு ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் என்னுடைய முடியை ஸ்ட்ரைட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு விசாரிக்கிறா. அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க. அதனால அவ அவ்வளவு காசுக்கு நம்ம எங்கடா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடல்ல காப்பாத்தின பையனை எதிர்ச்சியா அந்த இடத்துல பாக்குறா. அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது அந்த பையனுடைய அம்மா தான் இந்த பியூட்டி பார்லருடைய ஓனர்னு. இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க என் பையனுக்கு கால் சரியாகிற வரைக்கும் நீ அவனை நல்லா பாத்துக்கிட்டா உனக்கு நான் ஃப்ரீயாவே ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி விடுறேன்னு சொல்றாங்க. சரின்னு அவளும் ஒத்துக்கிட்டு அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது திரும்ப கூட்டிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலயுமே அவனை பத்திரமா பாத்துப்பா. அப்படி அவ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுனால அந்த பையனுடைய கால் ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிடுது. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அம்மா வந்து நீ இப்போ இந்த ஹேர் ஸ்ட்ரைட் நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் அழகா ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி விடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவ அந்த இடத்துக்கு போகும்போது அவளுடைய முடியை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களும் இவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம டூர் போன இடத்துலயே இவ ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த பையன் கிட்ட இவ ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரொம்ப அழகா லைட்லாம் செட் பண்ணி எல்லாருமே ஏற்பாடு பண்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த பையனும் வரான். அதை பார்த்துட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனருடைய பையன் ரொம்பவே சேட் ஆகி அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு தான் இவ்வளவும் பண்ண, ஆனா இப்போ எனக்கு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விருப்பம் இல்ல, எனக்கு வேற ஒருத்தனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. மறுநாள் அந்த பியூட்டி பார்லர் ஓனருடைய பையன் கிட்ட போயிட்டு நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியான்னு கேட்டு நான் அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அது வேற யாரும் இல்ல நீ தான் சொல்றா. அதை கேட்ட அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவனை காப்பாத்தின அந்த பீச்சுக்கே அவளை கூட்டிட்டு போய் அந்த பையன் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். கடைசியில 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னு சேர்ந்துடுறாங்க.